அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, வைகாசி அமாவாசை இரவு உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே இதை வைத்தால் உங்கள் முன்னோர்கள் சாபம் மற்றும் பித்ரு தோஷம் அத்துணையும் நீங்கி உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நிச்சயம் எந்தவிதமான சாபக்கேடுகளும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழலாம். ஒரு அருமையான ஆன்மீக தாந்திரீக சூட்சமும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான ஒரு தாந்திரிக வீடியோ நமது ஆனந்த ஒளி டிவி என்ற யூடியூப் சேனலை பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோருக்கும் அந்த நன்மைகள், அந்த ஆன்மீக செய்திகள் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லுகின்றேன். நம்பிக்கையோடு ஒவ்வொரு சூட்சமத்தையும் செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. வாங்க சூட்சமத்துக்கு போகலாம். 16/5/2026 வைகாசி 2 சனிக்கிழமை இரவு உணவெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்பாக ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர், ஒரு சின்ன தட்டில் கல்லுப்பு. நான் உங்களுக்கு வீடியோவில் உப்பு நிறையா காட்டியிருப்பேன். அந்த அளவுக்கு நிறையா வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக தான் அதை நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு சின்ன தட்டில் வச்சா கூட போதும். கல்லுப்பு இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் என்ன உப்பு இருக்கோ அதை வைங்க. ஒரு டம்ளர் தண்ணீர், அந்த தண்ணீரில் ஏதாவது பூ போட்டுக்கோங்க. ஒரு தட்டில் உப்பு. நான் இப்போ வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி சுற்றியும் பூ வச்சு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் தண்ணீரும் உப்பும் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே கீழே கொட்டாத மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பாக வீட்டு வாசலுக்கு வெளியே எங்கேனாலும் வச்சு விட்டுருங்க. வச்சுட்டு நீங்கள் போய் படுத்து தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து அந்த உப்பையும் தண்ணீரையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கரைத்து வாசல் தெளிச்சிருங்க. மீதி இருக்க தண்ணியை எடுத்து வெளியே ஊற்றி விட்டுருங்க. அந்த உப்பும் தண்ணீரும் உள்ளே வரக்கூடாது. அந்த தட்டும் டம்ளரும் வீட்டுக்குள்ளே வரலாம், அந்த உப்பும் தண்ணீரும் உள்ளே வரக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், உப்பு நான் வீடியோவில் நிறைய வச்சு காட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக 1 ஸ்பூன் வச்சா கூட போதும். சரிங்களா? இந்த சூட்சமத்தை செய்யக்கூடிய வீட்டுக்கு முன்னோர்கள் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒருவேளை உங்கள் முன்னோர்கள் ஏதாவது தீய வேலை செய்து அதனால் முன்னோர்கள் சாபம் உங்களுக்கு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அதனால் முன்னோர்கள் கோபத்திற்கு ஆளாயிருந்தாலும் சரி, இந்த சூட்சமத்தை செய்யும் பொழுது அது அத்துணையும் சரியாகும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச அத்துணை பேருக்கும் பகிர்ந்துக்க வேண்டும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஒரு பொருளை பற்றி நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நர்மதை நதியிலிருந்து எடுக்கப்படும் நர்மதா சாலிகிராம். ஈசனுடைய மறு உருவமாக ஆன்மீகத்தில் கருதப்படும் ஒரு அதிமுக்கிய ஆன்மீக பொருள் இது. இந்த நர்மதா சாலிகிராம் 2 விதமாக நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறலாம். ஒன்று, உங்கள் வீட்டில் 3 நர்மதா சாலிகிராம் ஒரு சிறிய தட்டில் சிகப்பு துணி போட்டு அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பி இந்த நர்மதா சாலிகிராமை வைத்து வணங்கிட்டு வரணும். ஒவ்வொரு பிரதோஷம் மற்றும் திங்கட்கிழமையும் இந்த நர்மதா சாலிகிராமுக்கு பாலபிஷேகம் செய்தால் நிச்சயம் செல்வ வளம் உண்டாகும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். இது முதல் விதமான வழிபாடு. இன்னொன்று இருக்குது. நர்மதா சாலிகிராம உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா, அது எத்தனை வாங்கி கொடுத்தாலும் சரி, நீங்கள் உண்டியில் போட்டாலும் சரி, அங்கே இருக்கிற பூஜாரிட்ட கொடுத்து சாமி பாத்திரத்தை வச்சிருங்கன்னு சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த சிவன் கோவிலுக்கு இந்த தானமாக தந்துட்டிங்கன்னா தீய கர்ம வினைகள் விலகி போடும், பாவ சுவைகளுக்கு விடிவு காலம் பிறக்கும். இந்த அற்புதமான பூஜிக்கப்பட்ட வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்ட பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட நர்மதா சாலிகிராம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.